விலை அதிகம் தான் சொன்னான். இந்த அட்ரஸ் சொன்னதுக்கு இந்த அட்ரஸ் இப்படி பொண்ணுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு எதிரில் இந்த வீடு தான் இருக்குது. ஒருவேளை இந்த வீடாக தான் இருக்கும். இங்கே போய் கேட்டு பார்க்கலாம். இந்த வீடு தான் கன்ஃபார்ம் தெரியுது. கிழக்கு மேற்கு வீதி, கோயிலுக்கு எதிர் வீடு. நல்லா தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு குட்டி பிடிச்சாதான் செட் ஆகும். வருஷம் என்ன ஆகுது போகுது. ஏங்க யாருமா வீட்டில்? வெளில வாங்க. அம்மா இது கலா வீடு தானே? நான் கலாவை பார்க்கணுமா? நான் சென்னையிலேருந்து வரேன். ஏம்மா இல்லைங்க, கலா வந்து இந்த ஊரில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. விசாரிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் வெளில வர சொல்லுங்களா? ஒரு முக்கியமான விஷயமா, நான் ஃபைனான்சியர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆமாம், போய் சொல்லி வர சொல்லுங்கம்மா. ஏம்மா கலாங்கிற பேரில் வந்து 2 லட்சம் எடுத்திருக்காங்கம்மா. 1 லட்சம் கட்டிட்டாங்க, பாக்கி 1 லட்சம் இன்னும் கட்டலை. 1 வருஷமா இழுக்கடிக்கிறாங்க. அது விஷயமா நான் சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு தேடி போனேன். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்க பூர்வீக அட்ரஸ் இந்த ஊர் தான் சொன்னாங்க. ஏமாத்திட்டு வரலாமா? 1 நாள் 2 நாள் இல்லை, பல முறை அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன். நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள். நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீங்கள் போயிட்டு வர சொல்லுங்கள். போங்க. ஏண்டி என்ன ஊர்ல கடன் வாங்கியிருக்கேன், ஃபைனான்ஸுங்கிறாரு, என்ன 2 லட்சம் வாங்குறாரு, 2 வருஷமா கொடுக்கலங்கிறாரு. யாரு அது? யாரு நீ? இங்க யாரு? அம்மா இங்க வந்து பேசுங்கம்மா. அங்க என்ன உள்ள பேச்சு? இங்க வந்து பேசுங்க. யார் நீங்க? யார் நீங்களா? ஏமா அந்த ஃபைனான்ஸ்ல இருந்து வரமா? எந்த ஃபைனான்ஸ்? எந்த ஃபைனான்ஸா? கடன் எடுக்கும்போது தெரியல உங்களுக்கு ஃபைனான்ஸ் எதுன்னு? நான் உங்ககிட்ட எந்த கடனும் வாங்கலையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் பணம் வாங்குனீங்கல்ல? ஆமா வாங்க. 1 லட்சம் கட்டிட்டீங்க. இன்னும் 1 லட்சம் கட்டாம 1 வருஷமா இழுக்க போடுறீங்க. ஏங்க அது நீங்க யாருங்க கேக்குறதுக்கு? ஏமா நான் தாம்மா மேனேஜரு. ஆள் அனுப்பிச்சு விட்டா யாரும் வரல. எந்த மேனேஜரு? எந்த மேனேஜரா? அந்த பேங்கோட மேனேஜரே நான் தான். நீங்க வந்து லோன் எடுத்ததுக்கு ஆதாரம் அந்த இருக்கு பாருங்க. உங்களோட போட்டோ ஒட்டி அந்த பாருங்க, இங்க பாருங்க. நீங்க தான் கையெழுத்து போட்டு லோன் வாங்கியிருக்கீங்க. ஆமா, என் ஆதார் கார்டு தான் இது. அதுதான் லோன் வந்து. ஏங்க என் ஆதார் கார்டு இது. நான் உங்ககிட்ட வாங்கல. நீங்க யாரு என்னன்னு அதை முதல்ல சொல்லுங்க. சத்தம் போடாம மெதுவா பேசுங்க. யார் நீங்க? மெதுவா பேசுற விஷயம் இது கிடையாதுமா. 1 நாள் 2 நாள் இல்ல, வருஷம் ஆகுது நீங்க வாங்கின பணத்தை கட்டாம. எங்க நான் வாங்கினதெல்லாம் சரிதான். நீங்க யாரு? ஏமா சென்னையில இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அக்கம் பக்கம் கேட்கட்டும். ஏன் தனிப்பட்ட முறையில வந்து ஃபைனான்ஸ் வந்து வாங்குனீங்க? முதல்ல எந்த ஃபைனான்ஸ்? ஏமா ஃபைனான்ஸ் பேர் அதுல போட்டுருக்கு. நீ படிக்க மாட்டியா? படிக்க ஃபைனான்ஸ் பேர் இல்ல. எந்த ஃபைனான்ஸ் நீங்க? எது? ஆதார் கார்டுல எந்த ஃபைனான்ஸ்ல வாங்குன எல்லா முழு விவரமும் அதுல இருக்கு அந்த சீட்ல. எங்க நான் வாங்கினேன் சென்னையில வாங்கின ஃபைனான்ஸ். ஏமா நான் மேல இடத்துல மும்பைக்கு தகவல் கொடுக்கணும். கையெழுத்து போடுங்க. ஏங்க முதல்ல ஒரு புரிஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ ஃபைனான்சர் தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? அவன் வாங்குனது வேற கடன். யார் கடன் கொண்டுட்டு வந்திருக்கிற? ஏங்க நான் சென்னையில வேற ஒருத்தர் வாங்குனேங்க. சென்னையில வந்து நீ வாடகை வீட்ல இருந்து அங்க கட்டினா நாங்க 2-3 மணி நேரம் ஆள் அனுப்பிச்சு பார்த்தோம். நீங்க இல்ல. ஆமா, பூர்வீக அட்ரஸ் வச்சு ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் இருக்கு உங்க ஆதார் கார்டு. நீங்க பூர்வீக ஊர்ல வந்து தங்கிட்டா தெரியாம போயிடுமா? இப்பதான் இருடி இப்பதான் புரியுது. யோ வாங்க அப்படி. அந்த கூல் மாமா சேனல்காரர் தானே நீ? அந்த கூல் மாமா இது வச்சு நடத்துறானே, ஃபைனான்ஸ் வச்சு நடத்துற அந்த சேனல். அது கூல் மாமாவா இருக்கட்டும், வேற பூ மாமாவா இருக்கும். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நல்லா வாயில வந்துற போது ஊரு பிராடு உலக பிராடியே வச்சு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. யார் ஃபைனான்ஸ் பண்றா? கடன் சொல்லி வருவீங்க, வீட்டு லோன் போடுவீங்க, வண்டி லோன் போடுவீங்க. அன்னைக்கே அந்த ஆளை நான் இழுத்து விட்டு போல் ஸ்டேஷன்ல இழுத்து விடுவேன்னு சொன்னேன். அந்த ஆளு வந்து நீ யாரு? அந்த ஆளுக்கு நீ யாரு? அந்த ஆளுக்கு நான் யாரா? அவன் கூட பிறந்த அண்ணன். ஏற்கனவே வந்து காசு கேட்டதுக்குமா கேளுங்க. நீங்களே கேட்டதுக்கு கைய பிடிச்சிட்டு தான்ட்டு பழி போட்டுட்டாங்க பொம்பளை. சரி நம்ம பொம்பளை விஷயத்துல தலைய விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தா நீங்க என்ன சட்டம் பேசுறீங்க? என்ன நிக்க வச்சு இப்பதான் தெரியுது அந்த பிராடுக்காரோட அண்ணனா நீ? பிராடுக்காரன் பேசாதம்மா. லோன் வாங்கும்போது அந்த பிராடுக்காரன் தெரியும். அது கொடுங்க சீட்டா. இது என் ஆதார் கார்டு கொடுக்க முடியாது. இந்த ஆதார் கார்டு நான் கொடுத்தனால நீ அந்த அட்ரஸ் வச்சு வந்திருக்கியா? இது வந்து ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் ஃபைல். அது ஒரு டுபா குருடி அந்த ஆளு. 500 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய்க்கு ஒழுங்கு மரியாதை பேசுயா. உனக்கு எந்த தகுதி கிடையாது. 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கிட்டாங்க இந்த ஆளு. வாடகை விட்டு ஊட்ட விட்டு காலி வந்துருச்சு. உனக்கு சொந்தமா ஃப்ரெண்டா என்ன அடைக்கலம் கொடுத்து ஆக்கி போட்டு இறக்கி போட்டு வச்சிருக்கேன். நீ
வெளிய ஆமா என்ன ஒப்ப கடங்காரன் உன்னை தேடி வந்திருக்காண்டி வீட்டை விட்டு வெளில போறேன்னு நீ சொல்லுங்க. முதல்ல கிளம்பியா முதல்ல இல்ல உங்களே ஒரு ரோசம் கட்ட பொம்பளையாட்டுக்கு நீ ஆமா உனக்கு நான் ரோஸ் கட் போயிட்டேன் மான் போய் பார்த்தேன் மரியாதை கட்டு போய் வச்சுக்காம பொம்பளைங்கிற ஒரே காரணத்தால தான் அடக்கி வாசிக்கிறேன்ல என்னோட அவதாரத்தை காட்டுவோம். யோ நீ எப்படி நீ முதல்ல இங்க வந்து 2 பொம்பளைங்க இருக்கணும் ஏமா இந்தியா நீ இங்க பாரு 1,20,000 வட்டி இப்ப வந்து போன சார்ஜ் எனக்கு 1,500 ரூபாய் எதுக்கு? எல்லாத்தையும் பணம் கொடுத்தாதாம்மா போவேன். 50,000 ரூபாய் வட்டி கொடுத்து 1 லட்சம் நீ பணத்தோட வந்தாதாம்மா நான் போவேன். நீ இந்த கதெல்லாம் நீங்க விடாங்க போயிட்டு எங்க பணம் நீ கிளம்பியா முதல்ல போலீஸா போலீஸ் ஸ்டேஷன் ஆல்ரெடி நாங்க சொல்லிட்டு தான் வந்தோம். என்ன சொல்லிட்டு வந்த வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? யோ நீ கிளம்பியா முதல்ல பசலும் கட்டல. யோ நீ கிளம்பியா முதல்ல கேட்டா எங்க குடும்பத்தை இருக்குது எங்க அண்ணன் இருக்குது. அப்படிதான் பேசுவேன் ஈன கட்டவன் மான கட்டவன் 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்குனீங்க சும்மாவா வாங்குனீங்க 1 லட்சம் ரூபாய் 50,000 அவன் இவன் சொல்லலாம். அவன் இவன் தான் பேசுவான் அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு என்ன மரியாதை 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 1 அந்த ஆள் லட்சம் சரியில்லை சொன்னல அந்த ஆள்கிட்ட ஏன் பணத்தை வாங்குனீங்க? குடுக்கும் போது நல்ல மாதிரி பேசி கொடுத்தா நான் அது ஒழுங்கா பேசிட்டு போவோம். என் தம்பி மறுபடியும் வந்தானே மாமா அவ்வளவுதான் கூலு மாமா மாவே நாங்க துரத்தி விட்டோம் போமா நீ என்ன வேணா சொல்லிக்க பணம் இல்லாம இந்த இடத்த விட்டு கிளம்ப வந்துடுறாங்க அது ஒரு மொட்டை இது ஒரு சொட்டை எந்த வீட்ல உள்ள பொருள் எடுத்து எந்த வீட்ல நீ தானே தங்க வச்சிருக்கா தங்க வச்சிருந்தா வீட்ல உள்ள பொருள் அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஏன் என்னத்துக்கு அண்டா குண்டை எடுத்துன்னு வச்சுக்க நல்லா மரியாதை கட்டு பேர் தெரிஞ்சுக்காமா ஏமா பெரியவங்க நீங்க இருக்கீங்க சொல்லுங்களாமா என்ன பெரியவங்க நீங்க இருக்கீங்களே சொல்லுங்கம்மா தெரியல நீ வந்து என் வீட்ல சேர் போட்டு உட்கார்ந்திருக்க அம்மா மானங்கட்டு போய் போங்கறேன் போக மாட்டேங்கற உன் வீட்ல வந்து அப்படியே பெரிய இது பண்ண நான் வரல சொந்தக்காரி வரதுக்கு என்ன சொந்தக்காரி அனுப்ப சொல்றேன் என் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு அப்படியே பால் போட்டு படுத்து சாப்பிட்டு போலாம். அவ்வளவுதான் மரியாதை போயில எடுத்து இறுக்கிட்டு போயிரும் கை நீட்டாதம்மா மறுபடியும் சொல்றேன் பொம்பளைங்க பொம்பளை ஆம்பளை மாதிரி பேசியா நீ முதல்ல பொம்பளை ஆம்பளை கிட்ட ஆம்பளை தானே பணம் வாங்கினா ஆம்பளை தானே வாங்கினா வாங்கின ஆம்பளை பொம்பளை வாங்கினா வாங்கினா ஏறிட்டு வருவியா எகிரிட்டு வருவியா கேட்க ஆளு நினைச்சிட்டு ஏமா ஏய் பொம்பளை அப்படி ரோச உள்ள நீ பொழைக்கி வந்த பொழைக்க வந்த ஊர்லயே உன் கூல் மாமா இருக்கான் பாரு உங்க அண்ணன் அவனே ஒண்ணும் பண்ண முடியாம அறுத்துட்டான் அந்த மாமாட்ட தான் 2 லட்சத்துக்கு பணத்தை வாங்கிட்டு வந்து இப்படி ஏமாத்துறா ஊரு சிங்காரிச்சி நகை நட்டு எடுத்து ஊர்ல வந்து நீ இதெல்லாம் ஊர்ல சென்னையில வந்து வாடகை வீட்டுல இருக்கு திங்க நாய் இது வந்து கடை வாங்கிட்டு வந்து இங்க யார நாய் கையெடு கையெடு நாய் கையெடு யார நாய்ங்கற என்ன மரியாதை பேச சென்னையில தான் அந்த பொம்பளை பஸ் கடத்த கட்ட சொல்ல என்ன மரியாதை அவ்வளவுதான் மரியாதை கடை கொடுத்து சட்டை பிடிக்குது. ஒழுங்கா கிளம்பு நாங்க சொந்த ஊர்ல அப்ப கிளம்புறோமா கிளம்பி இந்த ஊர் ஸ்டேஷன்ல நாங்க கேஸ் கொடுத்துட்டு முடிஞ்ச பாத்து பையன் எங்க ஆபீஸ்ல இருந்து 10 ஆளுங்களை வர சொல்லி கிளம்பியா இந்த பொம்பளை கைது பண்ணிட்டு போ பாத்துக்கலாம் போயா அப்புறம் என்ன பொம்பளையா பொம்பளை நான் என்ன புடைய பிடிச்சி விட்டா இல்ல ஏற்கனவே எங்க அண்ணன் என் தம்பி பணம் கேட்டதுக்கு கையை பிடிச்சிட்டான்னு சொல்லி அந்த கூல் மாமா என் தம்பி வெள்ள இது கேஸ் கொடுத்துருக்கேன். அப்படிதான் கொடுப்ப இப்ப நீ வந்திருக்க இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி இன்னும் 10 லட்சம் போட்டு யாரு பாக்குறீங்க 50,000 ரூபாய் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்கி திண்டுட்டீங்களா பாவிங்களா 1 லட்சமா ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு எல்லாம் நீட்டா வர்க் பண்றதுக்கு யார் சம்பளம் கொடுப்பா? ஆமாண்டா நீ ஏசி போட்டு ரூம்ல உட்கார்ந்து இருப்ப அதுக்கு ஏன் ஏசில வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி பணம் வாங்குறீங்க குடுக்குற 50,000 ரூபாய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஜென்மமே கிடையாது நீ ஆம்பளை அவ கூட ஜென்மம் சேர்ந்து நீனு மாற அடிக்கிற உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதுமா உன் ஃப்ரெண்ட சொந்த பந்தமா அடக்கி வச்சுக்கோ சாமான் எல்லாம் தூக்கி வெளிய போடுவனால தான் நான் ஆமா உன் வீட்ல தங்க வச்சுக்க சொல்லிட்டு தான் நான் எடுக்க வந்தேன். நீ போறியா இல்ல என்ன எடுத்து போறேன் இப்ப போறேன் 2 பேரும் சொல்றேன் அம்மா நீங்க தான் சாட்சி நான் கிளம்புறேன் என்ன ஒழுங்கு மரியாதை நான் 1 மணி நேரத்துல நான் எல்லாரும் போலீஸோட வருவான் நீ பணத்தை 1 மணி நேரத்துல இப்ப நீ இடத்த விட்டு காலி பண்ணல என்ன பொம்பளைங்களா அவ்வளவுதான் மரியாதை கட்டு பாரு யோ பணத்தை வாங்கும்போது என்ன இழுத்துக்கிட்டு பண்ணுவீங்க சார் கொடுங்க சார் நாங்க சரியா கட்டிடுறோங்கிறது ஆமா சார் சென்னையில தான் நீங்க சென்னை விட்டு ஊரை விட்டு ஏமாத்திட்டு வந்துருச்சு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி எத்தனை கம்பெனில வாங்கிட்டு ஏமாத்துறீங்க? சொந்த ஊருக்கு வந்துட்டோம் நாங்க சொந்த ஊர்ல தான் சொந்த எல்லாம் பொறுப்பு கொடுத்தானே நீ ஒரு பருப்பு இந்த சொந்த ஊர்ல இருந்து ஆட்டம் சொந்த ஊர்ல கிளம்பு சென்னையில இனி சென்னை பக்கமே நீ வர முடியாது பாத்து நீ ஒண்ணும் உங்க அப்பா ஊர்ல அது எங்க ஊரு கிளம்பி இந்த மாதிரி ஆளை நல்லா வீட்டுல குடிகாயுமா உன் ஊரு ஒண்ணு மதிக்க விளங்கும் பரவாயில்ல நீ போமா நான் ஆளோட வரேன் போமா வா போ நான் வர வந்து உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் 2 பேரும் என்ன பண்றேன்னு பாரு போ எல்லாம் பொம்பளைங்க இருங்க போ